நாடளாவிய ரீதியில் டெங்கு காய்ச்சல் பரவல் முன்னெப்போதும் இல்லாதவாறு அசுர வேகத்தில் தீவிரமடைந்துள்ளதன் காரணமாக ஒட்டுமொத்த பலியானோரின் எண்ணிக்கை 50ஆக உயர்வடைந்துள்ளதுடன் பாதிக்கப்பட்ட நோயாளர்களின் மொத்த எண்ணிக்கை 73,455ஆக சடுதியாக அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த அதிபயங்கர தொற்று பரவலின் உத்தியோகபூர்வ இறப்பு விகிதமானது 0.07% பதிவாகியுள்ள பின்னணியில் 38,700 நோயாளர்களுடன் ஒட்டுமொத்த பாதிப்பில் அரைவாசிக்கும் அதிகமான பங்கை கொண்டுள்ள மேல் மாகாணமே இப்பொது சுகாதார பேரழிவின் பிரதான மையமாக அடையாளங்காணப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்திற்குள் கம்பஹா மாவட்டத்தில் 15,341 கொழும்பு மாவட்டத்தில் 14,625 என மிக மோசமான பாதிப்புகள் பதிவாகியுள்ள அதேவேளை தென் மாகாணத்தில் 11,382 நோயாளர்களும், சபரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களில் தலா 6,000க்கும் அதிகமான தொற்றாளர்களும் உத்தியோகபூர்வமாக பதிவாகியுள்ளனர். மாதாந்த புள்ளி விவரத் தரவுகளின்படி கடந்த மே மாதத்தில் 8,590ஆகவும் ஜூன் மாதத்தில் 21,538ஆகவும் பதிவாகியிருந்த டெங்கு தொற்றாளர்களின் எண்ணிக்கை தற்போதைய ஜூலை மாதத்தின் கடந்த 16 நாட்களுக்குள் மாத்திரம் 18,076ஆக உச்சமடைந்துள்ளது. 27வது உத்தியோகபூர்வ பரவல் வாரத்திற்குள் நாடளாவிய ரீதியில் மொத்தம் 175 சுகாதார உத்தியோகத்தர் பிரிவுகள் அதிஉயர் ஆபத்து வலயங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதுடன் நாளொன்றுக்கு சராசரியாக 2,677 புதிய டெங்கு நோயாளர்கள் வீதம் மிக கொடூரமான முறையில் அடையாளங்காணப்பட்டு வருவதனால் ஒட்டுமொத்த மருத்துவ உள்கட்டமைப்புகளும் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு மேலும் எச்சரித்துள்ளது.